Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து The Rebound அப்படிங்கிற புது டிராமா தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கதையோட ஹீரோ வந்து நிறைய பேர் வந்து துரத்திட்டு வந்துருக்காங்க. கருப்பு கலர் சொக்கா போட்டு ஒருத்தர் வந்து ஓடுறாருல, அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவரோட பேர் வந்து என்ன, ரியோ. நம்ம வந்து ரியோனே வச்சுக்கலாம். இவரை எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வெள்ளை கலர் சொக்கா போட்டு நம்ம கதையோட இன்னொரு ஹீரோ வந்து கையில காஃபி கேனோட நடந்து போயிருக்காரு. இவரோட பேர் வந்து என்ன, ஜென்னு. ரியோ இருக்கார்ல, ரியோ வேகமா வந்து அதுல வந்து ஜென் இருக்காங்களே, ஜென் மேலேயே மோத ரெண்டு பேரும் அப்படியே மோதிக்கிட்ட வேகத்துல வந்து அப்படியே கண்ணு பார்த்துருக்காங்க. இவங்க ரெண்டுக்கு ஆல்ரெடி வந்து நல்லாவே தெரியும் போல இருக்கு. டேய் நீயா அப்படியே மாத்தி ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. டேய் இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, பின்னாடி துரத்திட்டு வராங்க, சீக்கிரம் அப்படி இந்த ரியோ இப்போ என்ன பண்ணனா, ஜென்னை கூப்பிட்டுட்டு இங்க எந்த வேகமா ஓடுறான். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போதே இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல வந்து நடந்த சில விஷயங்களை வந்து நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு ஸ்கூல் டேஸ்லயே ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து போட்டு காமிச்சு இருக்குங்க. எப்படியோ இப்போ இந்த ரியோ பையன் வந்து ஜென்னை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கூட்டு வந்துட்டான். டே என்னடா பண்ணிருக்க, உன்னை ஸ்கூல்ல பார்த்தது, ஆமா இது என்ன ரவுடி பசங்களாம் துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாவே ஜென் வந்து கண்ணாலேயே ரியோ கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்க, ரியோ பையனா எப்படா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு இவன் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். டே என்னடா இது, உன்னை யார் அவங்க துரத்திட்டு வராங்க பாரு, நீ என்ன வேறு இழுத்துட்டு வந்துட்டேன், நான் கொண்டு வந்த காஃபியெல்லாம் கொட்டி ஷர்ட்லாம் பாலா போச்சு, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு ஜென் வந்து ஓவரா ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு ஓவரா ஃபீல் பண்ற, என்கிட்ட ஷர்ட் இருக்குல்ல, என் ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறேன்னு இந்த ரியோ பையன் வந்து ஷர்ட்டை கழட்டி கொடுத்து அவனுக்கு வேகமா ஓடிட்டான். டே அடுத்து அப்படின்னு இந்த ஜென் பையன் வந்து ஏதோ கேட்க வரான், அதுக்குள்ளேயே ரியோ ஓடிட்டான். இவங்க என்னதுக்குள்ள என்ன கனெக்ஷன் அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அதுக்காக இப்போ வந்து சின்னதாக ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்றாங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜென் வந்து ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். இந்த ரியோ பையன் அவனுக்கு எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு 20 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது முந்தின நாள் ராத்திரி வந்து இவன் வந்து தெருவோர வந்து பெட் கட்டி விளையாடுவாங்களே, அந்த மாதிரி இடத்துல வந்து ரியோ வந்து பெட்டு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜென் வந்து ஸ்கூல் விளையாடுறான், இன்னொரு பக்கம் இவன் வந்து தெருவில் விளையாடி இருக்கான்ப்பா. அது வந்து கேங்ஸ்டர்லாம் பெட் கட்டி விளையாடுவாங்களே, அவங்க கூட தான் இந்த ரியோ பையன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த ரியோ பையன் வந்து பெட்டு கட்டுவாங்களே, அவங்களோட பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, டே அந்த ரியோ இருக்காமல, ரியோவை தோத்து போக சொல்றா, ஆப்போனன்ட் கிட்ட இருந்து காசுலாம் வாங்கி வச்சு தோத்து போக சொல்லு அப்படின்னு பாஸ் சொல்ல, பாஸோட அல்லக்கைன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்னன்னா ரியா கூப்பிட்டு, டே பாஸ் சொல்றாரு தோத்து போயிரு அப்படின்னு அல்லக்கை சொல்ல, இதை கேட்குற ரியோ வந்து தோத்து போவான்னு பார்த்தா தோத்தலாம் போல. அவன் சும்மா கில்லிமாய் சொல்லி அடிச்சு நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் இப்படி விளையாடுறான்னா, இன்னொரு பக்கம் ஜென்னை காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொதமாலும் அவனும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் இவன் விளையாடுவான், சப்ஸ்டியூட் கால தேவையில்லை, அதுக்காக அவன் காத்து இருக்கான். சப்ஸ்டியூட் உள்ள ஆள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூம்ல உட்காந்து கஞ்சா அழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு வந்து நான் சூக்கா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட பேர் வந்தனா லின்னு. அந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா போல இருக்கு. அதனால அதை வந்து ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட, அவ்வளோதான் ஸ்கூல் ஃபுல்லா காட்டுத்தீயா பரவுது. இங்கிட்ட இதெல்லாம் தெரியாம ஜென் வந்து, சார் என்ன சார் இது, நாங்களே விளையாடி இருக்கோம், சப்ஸ்டியூட் கால் வேணுமே அப்படின்னு ஜென் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஒரு பையன் ஓடி வந்து, சார் எல்லாம் போச்சு, இந்த வீடியோ பாருங்க அப்படியே அந்த பையன் சொல்ல, இதை பார்த்த கோச் வந்து பதறி போய் வேகமா அந்த பசங்களையும் பார்க்க, ஏன்னா நீங்களாம் ஸ்கூலோட சீனியராடா, கொஞ்சம் கூட பொறுப்புன்னு எதுவுமே இருக்காதடா, உங்களால பாருங்க எனக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு கோச் வேற கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் ஸ்கூலோட டைரக்டர் இருப்பாங்களே, அவர் வேற வந்து அவர் பங்குக்கு வந்து எத்தனை தடவை தானே உங்களை வான் பண்றது, இப்படியே பண்ணிக்கிதான் என்ன பண்றது, இதுக்கு மேல பாஸ்கெட் பால் இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கத்தி விட்டு அவரோட போயிருக்காரு. இதெல்லாம் கேட்குற இந்த ஜென் பையனுக்கு பதறுது. சார் ப்ளீஸ் சார், பாஸ்கெட் பால் இருக்கணும் சார் அப்படின்னு என்னென்னமோ ஜென் வந்து கதறி பார்க்குறான். தம்பி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டராட்டும் போய்கிட்டு இருக்காரு. இந்த ஜென் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இந்த நேரம் இவன் வந்து நின்ன பார்க்குறான். நின்ன பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஏமா அந்த வீடியோ எடுத்து நீ தானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஜென் கத்த. ஏண்டா நீங்க ஸ்கூலோட மணியில வந்து இப்படி ஓப்பி அடிப்பீங்க, அதுவும் கஞ்சா அடிப்பீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணும், நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், வேல்யூ தெரியலாட்டி இப்படி தான் பண்ணுவேன் அப்படியே அந்த பொண்ணு திமுறா பேச, ஏமா ஏதோ 4 பேர் தப்பு பண்ணாங்கன்னு இப்படி பண்ணியிருக்கம்மா, ஆனால் மிச்சம் இருக்கவங்க வந்து நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது, அவங்கள எவ்வளோ சின்சியராக விளாடுறாங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டியா, இதுதான் அவங்களோட வாழ்க்கைன்னு இருப்பாங்க, ஏமா அப்படி பண்ண அப்படின்னு இந்த ஜென் பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். ஜென் என்னமோ சின்சியராக விளாடுறான், ஆனால் அந்த பசங்க சின்சியராக விளையாடலையப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இது ஜென் பையன் வந்து பார்ட் டைமா கேஃபேல ஒர்க் பண்றான். அதெல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த ரியோ இருக்காம்ல, ரியோ வந்து ஒரு டீம் கிட்ட வந்து ஜெயிச்சிட்டாம்ல,
அந்த டீம்ல தோத்து போனவங்க ரியோ அடிக்க வர இதை தெரிஞ்சுட்டு ரியோ சும்மா இருப்பானா, அவன் பிடிச்சா பாருங்க ஓட்டம், வேகமா ஓடுறான். இந்த நேரத்துல தான் இந்த ஜென் பையனுக்கும் ரியோவுக்கும் நல்ல வந்து ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டு, அந்த மோதலின் காரணமாக இந்த ரியோ பையன் வந்து சென்னுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிருப்பான். இப்ப இது வரைக்கும் நடந்திருக்கப்பா. அப்படியே அடுத்த சைட்ல வந்து புதுசா இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் வந்து என்னன்னா ஆட்டம். இப்பதான் புதுசா வந்திருக்கான் போல இருக்கு. கேஃபேக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு, அப்பா நான் புதுசாக ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு இவன் வெளியே வர தாப்புல அந்த சென்ட் இருக்கான்ல, சென்னை பார்த்தோன்னே ஆட்டம் பிடிச்சி போச்சு போல இருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல இருக்கு. இந்த ஆட்டம் போய் வந்து குறுகுறுன்னு பார்க்குறான். இவன் என்ன குறுகுறுன்னு பார்க்குறான், சரி நமக்கு என்ன லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டு போவோன்னு ஜென் வந்து உள்ளே போய் நடந்த விஷயம்லாம் சொல்கிறான். காஃபிலாம் கொட்டி போச்சு, புது காஃபி கொடுங்களே அப்படின்னு ஜென் பரிதாபமாக கேட்குறான். தெரியும் டைப் தான் பண்ணுவேன் தான், உனக்காக புதுசாக ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கேஃபேல உள்ள கொடுங்க, எப்படிங்க சொல்லாமலே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த ஜென் வந்து கேட்குறான். அதான் ஆர்டர் பண்ண கஸ்டமர் இருக்காங்களே அவங்களே சொன்னாங்க, நீ ஏதோ அவங்க மேலே மோதி காஃபி கொட்டி அப்படின்னு சொன்னாங்கடா. அவங்க சொன்னதால தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், போப்போ இதை கொண்டு போய் வேணா கொடு அப்படின்னு இந்த கேஃபேல உள்ளவங்க சொல்ல, என்னது நான் மோதினவே இங்கே வந்தானா அப்படின்னு இதை கேட்குற சென்னுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கு. அவன் எங்கே போனான் அப்படின்னு இந்த சென் வந்து பதறி போய் வேகமாக வெளியே போய் பார்க்க போகிறான். இந்த ரியோ வந்து தூரத்துல இருந்து மறைஞ்சிருந்து பாக்குறானே தவிர முன்னாடி வந்து பார்க்க மாட்டேங்கான். இவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு, இருந்தாலும் எதுக்கு பேச மாட்டேங்கான்னு தெரியலையப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சைட்ல வந்து ஜென்னை தான் கட்டுறாங்க. ஜென் வந்து பாட்டி கூட போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கா. இவனுக்கு கூட சொல்லிக்கிறதுக்கு வந்து பாட்டிமா தான் இருக்காங்க. அவங்க தான் ஃபுட் பிஸ்னஸ் பண்றாங்க போல. அதுக்கு ஜென் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆகுதுல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இன்னொரு பக்கம் என்ன, ரியோக்கு வந்து அண்ணனா கூட பிறந்தானா இல்ல சும்மா உள்ள அண்ணனான்னு தெரியல, கியூன்னு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்றான். டேய் என்னடா நீ சேஃபா இருக்கியா, ரிப்ளை பண்ணுடா அப்படின்னு கேட்டுலாம் மெசேஜ் பண்றான். ஆனா இதெல்லாம் ரியா வந்து பெருசா கண்டுக்கல. ரியா வந்து இப்போ வந்து ஒரு ஷர்ட் எடுத்து வச்சு பார்த்து இருக்கான். அந்த ஷர்ட்ல வந்து பேஸ்கெட் பால் போட்ட மாதிரி ஏதோ பதிச்சு வச்ச மாதிரி இருக்குதுப்பா. அதான் ரியா பார்த்து இருக்கா. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தது யாருன்னா ஜென் தான். அதான் ஸ்கூல் டேஸ்லயும் ஒன்னா தானே படிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ரியா போய் வந்து ஸ்கூலை வந்து கண்டினியூ பண்ண முடியாம ஸ்கூல் விட்டு வெளியே வந்திருக்கான்ப்பா. ஸ்கூல் படிக்கும் போதே ரியா வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கான். அது சென்னுக்கும் புரியுது. அதனால சென் என்ன பண்றான்னா அவன் சட்டையெல்லாம் வாங்கி தச்சு கொடுக்குறான். எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்கும் அங்கெல்லாம் லைட்டாக சின்ன சின்ன பிக்சர்லாம் வச்சு மறைச்சி விட்றான். அவனுக்காகவே ஸ்பெஷலாக பேஸ்கெட் பால் வச்ச பேட்ச் மாதிரி வச்சு மறைச்செல்லாம் விட்றான். இதை பார்க்குற இந்த ரியோ பையனுக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு இந்த ரியோ வந்து கேட்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் பண்ணி விடுவேண்டா அப்படின்னு ஜென் வந்து அவன் மேலே வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கான். இந்த அக்கறை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட அக்கறையும் தாண்டி தான். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து இந்த ரியோ பையன் வந்து நிறைய விஷயத்தையும் யோசித்து பார்க்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது அதெல்லாம் லவ் சீன் தானே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. புதுசாக இப்போ இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அதான் தலையில் வெள்ளை மட்டை வச்சு ஒருத்தர் வராருல, இவர் யாருன்னா லின்னோட அப்பா. அதான்ப்பா அந்த வீடியோ கூட எடுத்தார்ல அந்த பொண்ணோட அப்பா தான் இவர். வந்து இந்த ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் இந்த ரிப்பேராக போச்சுன்னா அப்படி இப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்க்குறது தான் ஸ்கூல் பக்கம் வந்து இருக்காரு. ஸ்கூலுக்குள்ள என்னன்னா அந்த கோச் வந்து, என்னங்கடா நீங்கள் இப்படி விளையாடுறீங்க, இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் நான் கோச்சாக இருந்தேன்னா ஏன் மான மரியாதை போயிருப்பா, நான் கிளம்புறேன்னு அவரை வேலையை விட்டு போயிட்டாரு. என்ன பண்ணான்னு தெரியாமல் ஜென்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜென்னுக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவன் பேஸ்கெட் பாலை தட்டி விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் லின்னோட அப்பா இருக்காங்களே அவங்களும் போற வழியில வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜென்னுக்கு மனசு கேட்கல. ஜென் என்ன பண்றானா டைரக்டர்கிட்ட போய், சார் ப்ளீஸ் சார் எங்க டீம் எப்படியாச்சும் அப்ரூவல் பண்ணுங்க சார், அட்லீஸ்ட் இந்த அலுமினி இருப்பாங்களே அவங்களாச்சும் கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு டைரக்டர்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சினான். டைரக்டர் என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஜென் வந்து வருத்தமாவே வர, என்னடா ஆச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, டே இப்போதைக்கு ஒரு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு ஜென் சொல்ல, ஆனா 12 பேர் தேவைப்படுதுடா அப்படின்னு பசங்கள்லாம் சொல்றாங்க. டே 10 பேர் சொன்னதே பெரிய விஷயம் இல்லடா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜென் வந்து சமாளிச்சு பேசி இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, அந்த லின் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு வந்து ஜென் விளையாடுறதெல்லாம் பார்க்குறான். ஜென் வந்து சின்சியராக தானே விளையாடி இருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. அவன் சொன்னது சரிதான், சரி அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்கலான்னு லின் என்ன பண்றானா அடுத்த நாளே ஜென் வந்து வேலை பார்ப்பாங்களே அந்த கேஃபே பக்கம் போயிட்டா. இவளுக்கு பேசணும்னு தோணுது ஆனா பேச முடியலையே. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா வந்து பிரா எல்லாத்தையும் துவைச்சு போடுறாங்க. எப்போ என்னப்பா பண்றீங்க, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு லின் வந்து வேகமா புடுங்க. ஏமா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன்
பாரு உன் பிரால ஓட்டையா இருக்கு, நான் புதுசு வாங்கி தந்துடுறேம்மா அடி அவங்க அப்பா சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அடி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. பாவம் இந்த பொண்ணுக்கு அம்மா எல்லாம் போல இருக்கு, எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவங்க அப்பா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க கரண்ட் பில் இருக்கு, கரண்ட் பில்லை கட்டிருங்க அடி இந்த பொண்ணு வந்து ஆர்டர்லாம் போட. ஏமா என்னம்மா நீ இப்படி ஓவர் ஆர்டர் போட்டு இருக்க அடி லின்னோட அப்பா வந்து கேட்குறாங்க. இந்த பேஸ்கெட் பால் விளாடுறாங்களே அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவரா திமிரு பிடிச்சதனமா இருக்காங்க அடி இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுறா. ஏமா இங்க பாருமா பார்த்து பேசுமா, என்னதான் இருந்தாலும் நான் பேஸ்கெட் பால் வந்து முந்தி விளையாடி இருக்கேம்மா, இப்படிலாம் பேஸ்கெட் விளையாடுறவங்க பத்தி தப்பாலாம் பேசக்கூடாது அடி லின்னோட அப்பா சொல்றாங்க. இவர் பேசுறத பார்த்தா இவர் வந்து பேஸ்கெட் பால்ல வந்து ஒரு காலத்துல கோடி கட்டி பறந்துருப்பாரு போலயே. இந்த லின் பொண்ணு வந்து அப்பாட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கு போய் நான் உங்க டீம்ல சேர்றேன்டா அடி இந்த பொண்ணு சொல்ல. ஏமா எங்க டீமுக்கு பசங்க தேவைமா அப்படி பசங்க கதறாங்க. சரிங்கடா அட்லீஸ்ட் மேனேஜராச்சும் நான் இருக்கேன் அடி இந்த பொண்ணு வந்து எப்படியோ இப்போதைக்கு இவங்க டீமுக்குள்ள வந்து ஜாயின் ஆயிட்டா. அப்படியே பின்னாடி வந்து ஏகப்பட்ட பசங்க வாராங்க. ஆனா எவனுமே பெருசா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு விளையாடுற மாதிரி தெரியல. டே இதெல்லாம் வச்சு நம்ம போட்டி போட்டு உள்ள போயிடுவோமா அப்படின்னு இன்னைக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. சரி இதை கூட விட்டுருங்க, சொல்லிக்கிறதுக்கு கோச்சின்னு ஒருத்தர் வேணும்ல, அதுவாச்சும் நமக்கு இருக்கா அப்படின்னு இந்த லின் பொண்ணு வந்து கேட்க அது ஜென்னுக்கும் புரியுது. அதனால இந்த ஜென் பை வந்து என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட்டா டேரக்டரை போய் மீட் பண்ணி சார் எங்களுக்காக ஒரு கோச் அரேஞ்ச் பண்ணுங்க சார் அப்படின்னு இந்த ஜென் வந்து டேரக்டர்கிட்டவே ஸ்ட்ரைட்டா கேட்குறான். அவரும் என்ன பண்றாருன்னா லின்னோட அப்பா இருக்காங்களே அவரை மீட் பண்ணி டேய் நீ தான் பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவீல, பேசாம ஸ்கூலுக்கு வந்து இடையண்டா அப்படின்னு டேரக்டர் வந்து கேட்டு பாக்குறாரு. ஏ பாரு எனக்கு ஒருக்கா விட்டேன்னா விட்டேன் அவ்வளவுதான், இதுக்கு மேல அதை கையில எடுத்து அதை வந்து கொண்டு போய் அதெல்லாம் என்னால முடியாதுடா அப்படின்னு லின்னோட அப்பா வந்து ஒத்தகால நிக்கிறாங்க. டே இங்க நல்லா யோசித்துக்கூடா, உனக்கு கரண்ட் பில் கட்டுறது அந்த செலவு இந்த செலவு ஏகப்பட்ட செலவு இருக்கு, இப்படி கோச் ஆயிட்டுன்னா அந்த செலவெல்லாம் இருக்காது பார்த்துக்கோடா அப்படின்னு டேரக்டர் என்னதான் சொன்னாலும் அவர் எடுத்த முடிவு வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. லின்னு வீட்டுக்கு போய் எப்பா நீங்க தான் பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவீங்களே, ஸ்கூலுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதானே, அட்லீஸ்ட் ஸ்கூலோட மனத்தாச்சு காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்னு லின்னும் எவ்வளவோ பண்ணி பாக்குறான். இருந்தாலும் லின்னோட அப்பா கேட்கற மாதிரி இல்லை, இம்மா முடியாதாம்மா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்குங்க. அப்படி என்ன முடியாது, ஏதோ ஒரு சப்ப காரணம், அது எப்பயும் மலையேறி போச்சு, இப்போ அதை பிடிச்சிட்டு தூக்கியிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு லின் வந்து அவங்க அப்பாட்ட கத்தி விட்டு இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. வெளியே போற நேரத்துல வந்து பசங்க ரோட்ல வந்து பேஸ்கெட் பால் விளாடுறாங்க. அந்த பந்து இந்த பொண்ணு மேல பட வர அதுக்குள்ள இந்த ரியோ போயிருக்காம்ல அவன் வந்து எப்படி இந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டான். டே நீ இந்த ஸ்கூல்ல படிச்சவன் தானே அப்படி இந்த பொண்ணு வந்து கரெக்டா கேட்க. ஆக்சுவலா இந்த ரியோ போய் வந்து இப்ப ரீசெண்டா தான் ஸ்கூலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கான். அதனால இந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது பரவாயில்லையம்மா என்னையே தெரிஞ்சு வச்சிருக்க, ஆமா நீ தானே அந்த வீடியோ எடுத்தது, நீ தானே அதை வந்து வைரல் ஆக்குனது அப்படின்னு இந்த ரியோ பையனும் பேசுறான். என்னதான் இவன் வந்து ஸ்கூல் விட்டு போயிருந்தாலும் நல்லா தான் இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சரிம்மா எனக்கு விளையாட வேண்டியிருக்கு நான் கிளம்புறேன்னு ரியோ வந்து அவன் கூட போய் பேஸ்கெட் விளையாடுறாங்களா, அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்து வீடியோ எடுக்கிறா. ரியோ விளையாடுறது நல்லா இருக்கு அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலங்காத்தால வந்து இந்த லின்னோட அப்பாவுக்கு வந்து யாரோ கால் பண்றாங்க, யார் கால் பண்றாங்கன்னு தெரியல, என்ன பேசினான்னு தெரியல. அவர் அடுத்து என்ன முடிவு எடுத்தாருன்னா டக்குன்னு ஸ்கூலுக்கு போய் சரிப்பா கோச்சா அதை முடிவு பண்றேன்னு அவர் ஒத்துக்கிட. இதெல்லாம் பாக்குற லின்னு பொண்ணுக்கே பெரிய ஷாக்கா இருக்கு, இவர் இப்படி ஒத்துக்கிட்டாரு அடைய அந்த பொண்ணு பாக்குறா ஏதோ நல்லதுன்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ள வந்து சந்தோஷமா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா அதான் இந்த ரியோ போய் வந்து தோத்து பொண்ணு பாஸ்ன்னு ஒருத்தர் வந்து ஆர்டர் போட்டார்ல, அவர் என்ன அல்லக்கை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் என்ன சொன்ன என்ன பண்ணி வச்சிருக்க, கை நிறைய பணத்தை வாங்கி வச்சு எனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தோத்து போன்னு சொன்னா தோத்து போய் தான் ஆகணும், அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் சொன்னதை மட்டும் பண்ண சொல்றா அப்படின்னு பாஸ் என்னன்னா அல்லக்கையை போட்டு மிரட்டி இருக்காங்க. அல்லக்கையும் பாஸுக்கும் பயந்து போய் ஓகே ஓகேன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன இந்த ஜென் வந்து என்னடா இது, இவர் நம்ம ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் தட்டிக்கிறதா தானே, இவர் போய் கோச்சை போட்டு நம்மள டிசப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு ஜென் வந்து புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த நேரம் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ரெண்டு பசங்க வந்து காசை கொடுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சின்ன பொண்ணுகிட்ட வந்து இப்படி வேலையை கட்டி இருக்கீங்க அப்படின்னு ஜென் வந்து சண்டை போட போறான். இருந்தாலும் அவங்க வந்து ஜென்னையே அட்டாக் பண்றாங்க. இந்த நேரம் கரெக்டா காப்பாத்துறதுக்கு ரியோ வந்துட்டாப்பா. இதை பார்த்த ரியோ வந்து சும்மா இல்லாம அந்த ரெண்டு பசங்களையும் அடிச்சு போட்டு எப்படியோ அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டான் ஜென்னையும் காப்பாத்திட்டான். ஒரு நன்றி சொல்றதுக்குள்ளே இந்த ரியோ போய் வந்து சிட்டாவா பறந்துட்டான். இவன் என்ன சிட்டாவா பறந்துட்டான் அப்படின்னு ஜென்னும் பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன இவனுக்கு கேஃபேல வந்து வேலை வந்துருச்சா, அதனால அந்த வேலையை பார்க்க ஜென் போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் அந்த ரியோ போய் யூஸ் பண்ணால ஸ்கூட்டி
அதை நிக்கிது, இவன் இங்கேதான் இருக்கான் போலயே அப்படின்னு ஜென் சுத்தி முத்தி பார்த்தா அந்த ரியோ போய் வந்து அல்லக்கை இருக்கம்ல அவன் கூட பேசியிருக்கான். அந்த அல்லக்கைனா ரியோ பிடிச்சிட்டே இருக்கான். ஏன்டா நான் உன தோத்து போனா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படியே அல்லக்கை வந்து ரியோ பிடிச்சிட்டே இருக்கான். இவங்க தோத்து போறா நானா தோத்து போனோம், ஒருத்தர் சொல்லிலாம் என்னால வந்து தோத்து போக முடியாது அப்படின்னு ரியோ சொல்லியிருக்கான். ஏன்டா எவ்வளவு திமிருந்தா என்ன ஏத்து பேசுவ, அடுத்த மேட்ச்ல தோக்குறதோ ஜெயிக்கிறதோ நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு அல்லக்கை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஜென் பையனும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அல்லக்கையனா மிரட்டி விட்டு அவனாட்டுக்கு போக இந்த ஜென் பையன் வந்து போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே ஏதோ சத்தத்தை போட்டான் போல இருக்கு. அதை ரியா உணர் பண்ணி டேய் நில்றா அப்படின்னு ரியா வந்து ஜென்னை நிப்பாட்டுறான். ஜென்னுக்கு அடி வயிற்றுலேருந்து பயமா இருக்கு. ஏண்டா என்ன விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரியா பையன் வந்து மிரட்டுறான். என்னது நான் விட்டுக்கிட்டேன் இல்லையே, ஸ்கூட்டி நின்றுச்சு, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆமாம் நீ எதுக்கு ஸ்கூலை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து இருக்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா, நீ ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு எப்படி எப்படியோ பேசி பார்க்குறான் ஜென்னு. இருந்தாலும் ரியோ போய் வந்து அசனம் அடிக்கான். இங்கே பாரு, வாயால் வடை சுடுறது ரொம்ப ஈஸி, என் நிலைமையில இருந்து பார்த்தா என் கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ரியோ போய் என்னமோ இப்படி பேசுகிறான். அப்படி ரியோ போய் வாழ்க்கையில் வந்து என்ன கஷ்டம்னு தெரியலையே. இது புரியாமல் ஜென்னும் முழிக்கிறான், நாமளும் முழிக்கிறோம். இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோடய பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் இன்னைக்கு முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விடுங்க. பாய்.